ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அம்மா மீன் பிடிக்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். மீன் பிடிக்க தான் லைட்லாம் எப்படி இருக்கு? முரட்டு லைட்டாக இருக்கும். ஒன்றுக்கு 2 லைட் வச்சுருக்கோம். ஒன்று இருக்கிற மாதிரி. நீங்கள் எதில் மீன் பிடிக்கணும்னு நினைப்பே அதனால ஊற்றா கொண்டு போகிறோம். ஊற்றா வச்சு குத்தி மீன் பிடிக்க போகிறோம். வாங்க. ஊற்றா பயலுங்க. நைட்டு 9 மணி ஆச்சு. எத்தனை மணிக்கு வரோம்னு எங்களுக்கே தெரியாது. விடிய விடிய கம்மியாக கிடந்து தோழி கிடக்கானுங்க. வாங்க. அன்றைக்கிலே கடந்து ஊறுறோம். இன்னைக்கு மீன் பிடிக்காம வீட்டுக்கு போகிறதில்ல. இன்னைக்கு வெளியில் தான் வந்துருக்கோம். சாக்காக இருந்திருக்கோம் மீன் பிடிக்க. மீன் பிடிக்காம நீ வீட்டுக்கு போகிறதில்ல. இவன் வேறு எப்படி சொல்லிவிட்டான். நாங்கள் எத்தனை மணி நேரம் எங்கள் அம்மா கிட்ட எடுக்க போகிறோம்னு தெரியல. அண்ணன் விறுவிறுப்பாக மீன் தேடிக்கிறதுக்காக நைட்டு லைட் அடித்து பார்த்தோம்னா மீன் அசையாது. பிடிச்சிருந்தீங்கன்னா பக்கத்தில் போய் காட்டுறேன் இருங்க. அண்ணன் மீனை பார்த்தானே வெறி கொண்டு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள். இப்போ அண்ணன் கை விட்டு மீன் எடுக்க போகிறாரு. லைட் அமுத்திக்கணே. அண்ணன் மீனை பார்த்தோன்னே மான் மாதிரி தெரிச்சு குதிக்கிறாரு. லைட்டு இருக்குதான். லைட் அமுத்த வேணாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். சிலேப்பி சாக்கை கிட்ட இருக்குங்க. இங்கே பாருங்க. என்னாச்சு? மீன் ஏப்ரல் ஃபுல்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. பாசி இருக்கு. பாசி இருக்குல்ல. சரி இடம் கிடக்குண்ணே. நல்லா போட்டு அமைக்கணும். இந்தண்ணே வந்து மோதுதுண்ணே. பாசி இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்ன விளையாடுதா? இருக்குது. தண்ணி நிறையா கிடக்கு. அது கீழே எதுனா மேலே இருந்துக்கிறது. இல்லை என்ன நடுவில் இருந்துக்கிறது. தேடி வாழை பிடிக்கிற ஓடி போகுது. வாழை தான் மாட்டுது. காட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹைப்ரிட் மீன். ஹைப்ரிட் சிலேபி. ஏப்ரல் ஃபூல். ஆன்லேருந்து தான் இருக்குது வீடியோ. நம்ம ஊத்தால பிடிச்ச மீனை பாருங்கள். சிலேபி, பெரிய சிலேபி.
பல நீளம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேந்து போய்க்கு இருந்துச்சு. பிராமீன் ஒன்று குத்தியாச்சு. அண்ணன் குத்துனாதே கை விட்டு பார்க்குறேன் எத்தனை தண்ணி மீன் அண்ணன் கை விடுவா விடு. ஆனால் அசால்ட்டாக இருக்காத. நீளம் வந்துருக்குண்ணே. அழுத்திக்க நல்லா. பெருசு மீன். ம் சாப்பிட மட்டும் கிட்ட கிட்ட வந்துட்டோம். படிச்சுக்கிட்டு ஓடுது. சரியான மீன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எத்தண்டி பிராமீன் பாருங்க. எத்தண்டி பிராமீன் பாருங்க. என் கை நீளம். ஃப்ரெண்ட்ஸ் சிலேப்பி ஒன்று ஊத்தால மாட்டிக்கிச்சு. வாங்க கை விட்டு பார்த்து உள்ளே எடுப்போம். சரியான பெரிய மீன் சிலேப்பி ஒன்று மாட்டிக்கிச்சு உள்ள. கம்புக்குள்ள கொஞ்சம் குட்டி தானே. காணும் கிடக்கு. கம்புக்குள்ள அதுக்குள்ளே ஓடி போயிடும். இங்கே தான் கிடக்கு. கையில் குத்தி பெரிய முள். பெரிய முள்ளாக இருக்குது. பெரிய கிடக்கு. ம் இது போகிறதுக்கு இங்கே கிடக்கு வாள் தெரியுதாண்ணே. சரி போச்சுண்ணே அமுக்குதுண்ணே. கண்ணெல்லாம் நோண்டுறேன் பாரு. சரியான பெருசுங்கண்ணே. இங்கே பாருங்க ஃப்ரான்ஸ். இப்போ பாருங்க எத்தண்டி மீன் பாருங்க. இங்கே பாருங்க கை அகலம் இருக்குது. கை அகலம் இருக்குது. இங்கே பாருங்க. அப்படியே பிடிச்சிக்கிறியா? சிலுப்புறா இங்கே ரத்தம் வந்துருச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரத்தம் வந்துருச்சுங்க. பாருங்க கையெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. முள் சரியான முள் குத்தி பாருங்க கிழிச்சிருச்சு. உங்களுக்கு மீன் பிடிச்சி கரையாயிட்டோம். வாங்க எவ்வளோ மீன் கொட்டி பார்த்துருவோம். மீன் பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். பிராமீன் பாரு எத்த தண்டியில் இருக்குங்க.